ராமாயணத்தில் உள்ள முக்கியமான பகுதிகளில் சுந்தரகாண்டம் ஒன்று. மிக நல்ல அதிர்வுகளை கொண்ட சுந்தரகாண்டத்தை படிக்க படிக்க நம் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத நன்மைகளும் உயரங்களும் கிடைக்கும். சுந்தரகாண்டம் முழுவதையும் ஒரே நாளில் படிப்பதன் பெருமையை 1000 நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது என்று சிவனாரே தெரிவித்துள்ளார். சுந்தரகாண்டத்தை எந்த அளவுக்கு படித்துக் கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆத்மார்த்தமாக சுந்தரகாண்டத்தை படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் ஆகியவை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். சுந்தரகாண்டம் வாசித்தால் வாழ்வு வளம் பெறும், கஷ்டங்கள் தொலைந்து போகும். சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் மன வலிமை உண்டாகும், மனோதிடம் பெருகும், மனத்தெளிவு பிறக்கும். சுந்தரகாண்டத்தை முறைப்படி வாசித்தால் காலதாமதமான திருமணம் கூட நடந்தேறும், கவலைகள் காணாமல் போகும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து கணவனை வழிபட்டு வந்தால் அறிவு பெருகும், ஆற்றல் கூடும், மங்காத புகழுடன் வாழலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம், துணிச்சலும் தைரியமும் பிறக்கும், இழந்ததையெல்லாம் மீட்பதும் உறுதி. சுந்தரகாண்டத்தை மனமுருகி படித்தால் பாவங்கள் அனைத்தும் தீரும், முடியாத தடைப்பட்ட செயல்கள் யாவும் மிக எளிதாக நடந்தேறும். ஆஞ்சநேயருக்கு வடைகளும் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்து நெய்தீபம் ஏற்றி சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறலாம், இழந்த சொத்துகளையும் மரியாதையும் கிடைக்க பெறலாம். ராமநவமி என்று விரதம் இருந்து ஸ்ரீராமருக்கு துளசி மாலை அணிவித்து சுந்தரகாண்ட பாராயணம் செய்து வந்தால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிச்சயம். ஸ்ரீராமருடன் மீண்டும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை சீதைக்கு கொடுத்தது சுந்தரகாண்டம் தான். எனவேதான் கருவுற்ற தாய்மார்கள் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்பது ஐதீகம். 7 சனி, அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சனியின் தாக்கத்தில் இருந்தும் பிடியிலிருந்தும் தப்பிக்கலாம். வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகிவிடும். சுந்தரகாண்டத்தில் அனுமன் கடலை தாண்டும் பகுதி வரும். அதை தினமும் பாராயணம் செய்து வந்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சுந்தரகாண்டத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனத்துக்கு செல்லும் பகுதியை பாராயணம் செய்து வந்தால் வெற்றி மீது வெற்றி பெறுவது நிச்சயம். சின்னத்தை நீண்ட காலமாக பாராயணம் செய்பவர்களுக்கு நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும். மேலும் நவக்கிரக தோஷம் என்பதை எட்டி கூட பார்க்காது. மனதில் குழப்பம், கடன் தொல்லை என்பதான சூழலில் சுந்தரகாண்டம் படித்தால் கடன் தொல்லையிலிருந்து மீளலாம், குழப்பம் தீரும், தெளிவு பிறக்கும். சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் வேதம் சொல்லிய புண்ணியத்தை பெண்கள் பெற முடியும். சுந்தரகாண்டத்தை எவரொருவர் ஆழமாகவும் ஆத்மார்த்தமாகவும் படிக்கிறாரோ அவருக்கு தனது உண்மையான ஸ்வரூபத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் உள்வினையால் ஏற்பட்ட வினைகள் அகன்றுவிடும். சுந்தரகாண்டத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தால் மனம் லேசாகிவிடும், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும், குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். ராமநவமி என்று சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்து வந்தால் மனோதைரியம் உண்டாகும். ஒரு பெண் கருத்தரித்த நாள் முதல் 9 மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உறுதி, குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும். கர்ப்பிணி பெண்கள் குறைந்தபட்சம் 5வது மாதத்திலிருந்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும், வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயன் தரும் குழந்தையாய் வளரும். சுந்தரகாண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்தால் அதன் முழு பலனும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு முதலானவை நிச்சயம் கிடைக்கும். சுந்தரகாண்டம் மிகவும் வலிமையானது, எனவே அதை வாசிப்பவர்களுக்கும் வலிமை தரக்கூடியது. காயத்ரி மந்திரத்தில் எந்த அளவு சக்தி உள்ளதோ அதற்கு இணையான சக்தி சுந்தரகாண்டத்திலும் உள்ளது. சுந்தரகாண்டத்தை காலை மாலை இருவேளையும் படிக்கலாம். சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்துவிட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு ஏழைகளுக்கு முடிந்த உதவிகளை செய்தால் பாவங்கள் தொலையும், புண்ணியம் பெருகும். இத்தகைய சிறப்புமிக்க சுந்தரகாண்டத்தை நம்மால் படிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் பலருக்கும் இருக்கும். இதுவரை நாம் பார்த்த அனைத்து பலன்களும் பிறர் வாசிக்க சுந்தரகாண்டத்தை நம் ஆத்மார்த்தமாக கேட்டாலும் கிடைக்கும். இதுவரை சுந்தரகாண்டத்தை பாடலாக அல்லது மந்திர வடிவில் கேட்டிருப்பீர்கள். நமது சேனலில் சுந்தரகாண்டத்தின் 14 பகுதிகள் கதை வடிவில் பாராயணம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கான பிளேலிஸ்டிற்கான லிங்க் மேலே உள்ள ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய இந்த சிறிய முயற்சிக்கு ஆதரவு செய்யுங்கள். நன்றி.